ஓம் நமச்சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு செயலும் உங்கள் இலக்கை நோக்கி உங்களை நகர்த்த வேண்டும். உங்கள் செயல் அப்படி இல்லை என்றால் அது உங்கள் இலக்குகளில் இருந்து உங்களை தூர நகர்த்திவிடும் என்பதை நினைவில் வைத்து செயல்படுங்கள். நீங்கள் எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் உங்கள் தற்போதைய சூழ்நிலையை விட பெரிய மற்றும் சிறந்த ஒன்றை அடைவதற்கான ஒரு படிதான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நன்றி உணர்வு மனப்பான்மையை வளர்த்துக் கொள்ளுங்கள். மேலும் உங்களுக்கு நடக்கும் ஒவ்வொன்றுக்கும் நன்றியுடன் இருங்கள். வெற்றிகரமான மக்கள் எப்பொழுதும் வெற்றிகரமான பழக்கங்களை கொண்டவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு அதிர்ஷ்டம் மிகவும் எளிதில் வசப்படக்கூடியதுதான். நீங்கள் அதிக அதிர்ஷ்டத்தை விரும்பினால் அதிக வாய்ப்புகளை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்னும் சுறுசுறுப்பாக இருங்கள், அதுவே போதும். நீங்கள் உணர்வுடன் எதை நம்புகிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்வில் யதார்த்தமாகிறது. நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள் என்பது முக்கியமல்ல, நீங்கள் எங்கு செல்கின்றீர்கள் என்பதுதான் முக்கியம். உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை நீங்கள் கட்டுப்படுத்த முடியாது, ஆனால் உங்களுக்கு என்ன நடக்கிறது என்பதை பற்றிய உங்கள் அணுகுமுறையை உங்களால் கட்டுப்படுத்த முடியும். உங்களின் மிகப்பெரிய சொத்து உங்கள் சம்பாதிக்கும் திறன். உங்களுடைய மிகப்பெரிய ஆதாரம் உங்கள் நேரம். வெற்றிக்கான திறவுகோல் நாம் விரும்பும் விஷயங்களில் நம் மனதை ஒருமுகப்படுத்துவது, நாம் பயப்படும் விஷயங்களில் அல்ல. வெற்றியாளர்கள் ஒரு நிகழ்வின் முடிவை முன்கூட்டியே தங்கள் சொந்த நேர்மறையான எதிர்பார்ப்புகள் மூலம் உற்பத்தி செய்வதை வழக்கமாக கொண்டுள்ளனர். தெளிவாக எழுதப்பட்ட இலக்குகள் கொண்டவர்கள்தான் அவர்கள் நினைத்து கூட பார்த்திராத குறுகிய காலத்தில் தங்கள் வெற்றிகளை அடைகின்றார்கள். வெற்றிகரமான நபர் எப்பொழுதும் மற்றவருக்கு உதவி செய்ய வாய்ப்புகளை தேடுகிறார்கள். வெற்றி பெற இயலாதவர்கள்தான் அதில் எனக்கென்ன லாபம் என்று ஒதுங்கியே நிற்கின்றார்கள். நாம் நம்பிக்கையுடன் எதை எதிர்பார்க்கிறோமோ அதுவே நம் வாழ்வில் நிஜமாக பிரதிபலிக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நீங்கள் பயனுள்ள எதையும் அடைவதற்கு முன் யாரும் பார்க்காத அல்லது பாராட்டாத பல சிறிய முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் எவ்வளவு கடன் கொடுக்கின்றீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக உங்களிடம் திரும்ப வரும். நீங்கள் மற்றவர்களுக்கு எவ்வளவு உதவுகின்றீர்களோ அவ்வளவுக்கு அதிகமாக அவர்கள் உங்களுக்கு உதவ விரும்புவார்கள். உலகிற்கு ஏற்றவாறு உன் செயல்களை மாற்றலாமே தவிர ஒருபோதும் உன் இலக்குகளை மாற்றிக்கொண்டே இருக்காதே. அதுவே உன் தோல்விக்கான ஆரம்பமாக இருக்கும். எடுக்கும் முடிவில் தெளிவாக இரு. ஓம் நமச்சிவாய என்று மனதார ஒரு முறை பதிவிடுங்கள். நீங்கள் வேண்டுவதும் நினைப்பதும் நிச்சயம் நடக்கும். உங்கள் ஊரில் உள்ள சிவ ஆலயம் பெயரை பதிவிடுங்கள். மாபெரும் செயல்களை செய்வதற்கும் அற்புதமான வெற்றிகளை பெறுவதற்கும் பல பிரம்மாண்டங்களை சாதிப்பதற்கும் ஒவ்வொரு நொடியும் ஏதேனும் ஒன்றை நமது ஆழ்மனம் நமக்கு கொடுத்து கொண்டேதான் இருக்கிறது. நாம் தான் அதை உணர்ந்து அதற்கு ஏற்றார்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை உணருங்கள். இங்கு வாழத் தெரியாதவர்கள் என்று யாரும் இல்லை. இதுதான் வாய்ப்பு என்று தெரியாமல் நழுவ விடுபவர்கள்தான் அதிகம். வாய்ப்புகளை நழுவ விடாமல் சரியாக பயன்படுத்துங்கள். உங்களுக்காக தொடர்ந்து நீங்கள் உயர்ந்த இலக்குகளை அமைத்துக் கொள்வதன் மூலம் நீங்கள் இன்னும் சிறந்த வெற்றிகளை அடைய முடியும். உங்கள் எதிர்காலத்திற்கு உத்தரவாதம் அளிக்க உங்கள் வருமானத்தில் 3% முதலீடு செய்ய வேண்டும். உங்கள் நினைவில் வசிக்கும் அனைத்து சிந்தனைகளும் தான் உங்கள் அனுபவத்தில் வளர்கிறது என்பதை உணருங்கள். உங்கள் சிந்தனையில் உங்கள் இலக்குகளை பதிய வையுங்கள். உலகம் உங்கள் மீது எரியக்கூடிய அனைத்தையும் சமாளிக்க உங்களுக்கு தேவையான அனைத்து சக்திகளும் உங்களுக்குள் இருக்கின்றன என்பதை நம்புங்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு நிபந்தனையற்ற அன்பு ஒன்றுதான். நீங்கள் ஒருவர் மீது வெறுப்பை உமிழ்ந்தால் அதனால் உங்களுக்கு ஏற்படும் எதிர்மறை விளைவுகள் உங்கள் இலக்கை அடைவதில் தாமதத்தை ஏற்படுத்தும் என்பதை மறக்காதீர். சிக்கலான நேரத்தை சமாளிக்க உங்களுக்கு வலிமை இல்லாதது போல் தோன்றலாம், ஆனால் சவால்களை எதிர்த்து போராடுவதன் மூலம் மட்டுமே நீங்கள் உங்கள் இலக்குகளை இன்னும் உறுதியாக எட்ட முடியும் என்பதை மறக்காதீர்கள். வெற்றியாளர்கள் ஒருபோதும் எதையும் இழப்பதில்லை. ஒன்று வெற்றி கொள்கிறார்கள் அல்லது கற்றுக்கொள்கிறார்கள். பணம் இல்லாதவன் ஏழை இல்லை. எவனிடம் எதிர்கால பற்றிய கனவு குறிக்கோள் இல்லையோ அவனே பரம ஏழை. தோல்வி என்ற படிக்கட்டுகள் இருந்தால் அங்கே நிச்சயம் வெற்றி என்ற அடுக்குமாடிகள் இருக்கும். குறிக்கோள் இல்லாத வாழ்க்கை முள்ளில்லாத கடிகாரம் போன்றது. அது நின்றாலும் ஓடினாலும் பயனற்றது. வெற்றி கதைகளை என்றும் படிக்காதீர்கள். அதிலிருந்து உங்களுக்கு தகவல் மட்டுமே கிடைக்கும். தோல்வி கதைகளை எப்போதும் படியுங்கள். அது நீங்கள் வெற்றி பெறுவதற்கான புதிய எண்ணங்களை கொடுக்கும். பணிந்தவர்களும் எதற்கும் துணிந்தவர்களும் வாழ்வில் தோற்றதாக சரித்திரம் இல்லை. வாழ்வில் வேகமாக முன்னேறவில்லை என்று வருத்தப்படாதே. பின்வாங்காமல் செல்கின்றாய் என்பதை நினைத்து சந்தோஷப்படு. பாதையை தேடுபவன் சாதாரண மனிதன். தனக்கான பாதையை தானே உருவாக்குபவன் சாதனை மனிதன். வாழ்க்கை என்பது நீ நினைப்பது போல் இருப்பது இல்லைதான், ஆனால் நீ நினைப்பது போல் மாற்றி அமைத்துக் கொள்ளக்கூடியதுதான் என்பதை மறந்துவிடாதே. உன் தகுதியை தீர்மானிப்பது ஆண்டவனோ அடுத்தவனோ அல்ல,
உன் உழைப்பும் நேரமும் தான். உழைக்காமல் வாழ்பவர்களை விட தன் இலக்கை அடைவதற்காக வாழாமல் உழைப்பவர்களே இங்கு அதிகம். எடுத்து வைப்பது சிறிய அடியாக இருந்தாலும் எட்டுவது சிகரமாக இருக்கட்டும். நீ எப்போதும் நீயாக இரு. உன் தனித்துவம்தான் உனது அடையாளம். இன்னும் நேரம் இருக்கிறது என்று எண்ணாதீர்கள். அடுத்த வருடத்தை காட்டிலும் இந்த நொடி விலைமதிப்பற்றது என்பதை நினைவில் வையுங்கள். கவலையும் கண்ணீரும் ஒருபோதும் உங்களை வாழ வைக்காது. இரண்டையும் உதறி தள்ளுங்கள். தைரியமும் நம்பிக்கையும் நம்மை வாழ வைக்கும். மற்றவர்களுக்கு எடுத்து சொல்வதை விட எடுத்துக்காட்டியாய் வாழ்வதே சிறந்தது. அது உன் நேரத்தை மிச்சப்படுத்தும். அச்சத்தை விடு, நம்பிக்கை கொள். வாழ்க்கை தீர்வு காண வேண்டிய புதிர்தானே தவிர வேறொன்றும் இல்லை. உன்னால் முடிந்தவரை உன் வேலைகளை இன்றே நன்றாக செய். அப்போதுதான் நாளை அதைவிட நன்றாக செய்யும் ஆற்றலை நீ பெற முடியும். வாழ்க்கை மிகவும் குறுகியது, எனவே அதை மிக சிறப்பாக வாழுங்கள். கோபம் தேவையற்றது, அதை தூக்கி எறியுங்கள். பயம் மோசமானது, அதை எதிர்கொள்ளுங்கள். நினைவுகள் இனிமையானது, அவற்றை சேகரித்து வையுங்கள். சிக்கனமும் சேமிப்பும் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும் இரு கருவிகள் என்பதை நினைவில் வையுங்கள். சிலருக்கு மன்னிப்பை கூட ஒரு முறைதான் கொடுக்க வேண்டும். ஒவ்வொரு முறையும் கொடுக்கும்போது நாம் ஒரு குற்றவாளியை உருவாக்குகின்றோம் என்பதை மனதில் வையுங்கள். செய்யும் வேலையை உனக்கு பிடித்தவாறு முழு மனதோடு செய். வெற்றி கிடைக்காவிட்டாலும் நிச்சயம் அனுபவமும் நிம்மதியும் கிடைக்கும். வாழ்க்கை என்பது ஒருபோதும் நீ எதிர்பார்ப்பது போல் அமையாது. ஆனால் நீ எதிர்பார்ப்பது போல் நிச்சயம் உன்னால் மாற்றிக்கொள்ள முடியும். உன் சிந்தனைகள் சரியானதாக இருந்தால், ஆர்வமும் உழைப்பு மட்டும் இருந்தால், உங்களுக்காக ஒரு கதவு அல்ல 1000 கதவுகள் திறக்கும். எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதீர்கள். வாழ்க்கையில் சாதிக்க வேண்டும் என்றால் ஒருபோதும் அடுத்தவர்கள் மீது நம்பிக்கை வைக்காதீர்கள். உங்கள் மீது முழுமையான நம்பிக்கையை வையுங்கள். உங்கள் மீது நீங்கள் வைக்கும் நம்பிக்கை தான் உங்களை சாதிக்க வைக்கும். நீ பேச முடியாத இடங்களில் உன் திறமையை பேசவிடு. வெற்றி உன் வசப்படும். எந்த ஒரு வெற்றியும் முடிவு அல்ல, தோல்வி வரும், காத்திரு. எந்த ஒரு தோல்வியும் இறுதி அல்ல, வெற்றி வரும், பொறுத்திரு. எப்படி வாழ வேண்டும் என்பதை மட்டும் புரிந்து கொண்டால் வாழ்க்கை மிக மிக இனிமையானதாக மாறிவிடும். உன் வாழ்க்கையை சற்று திரும்பி பார். நீ முன்னேறி செல்வதற்கு தேவையான ஊக்கம் உன் கடந்த கால வழிகளில் ஒளிந்திருக்கும். அப்படி எதுவும் இல்லை என்றால் நீ இன்னும் வாழவே ஆரம்பிக்கவில்லை என்று அர்த்தம். இருளை நேசியுங்கள், விடியல் தெரியும். தோல்வியை நேசியுங்கள், வெற்றி தெரியும். உழைப்பை நேசியுங்கள், உயர்வு தெரியும். உங்களை நீங்களே நேசியுங்கள், அப்போதுதான் உலகம் உங்களுக்கு புரியும். எப்போதும் நீண்ட நேரம் சிந்தித்த பின் பேசத் தொடங்குங்கள். அப்போதுதான் நீங்கள் அவமானப்பட மாட்டீர்கள். வாழ்க்கையில் உயர்ந்த இடத்தை அடைவது என்பது விமானத்தில் பறந்து செல்வது அல்ல, நீங்கள் சந்திக்கும் அவமானங்களை கடந்து செல்வது. எல்லாவற்றையும் கடந்து வாழ பழகுங்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே. உன்னிடம் இல்லாதவற்றை பற்றி நீ யோசித்துக் கொண்டு இருந்தால் உன்னிடம் இருப்பதையும் நீ இழந்து விடுவாய். உன்னிடம் இருப்பதை நீ நேசித்தால் உன்னிடம் இல்லாதவைகள் தானாக உன்னை தேடி வரும். கோழைகளும் முட்டாள்களும் தான் இது என் விதி என்று நொந்து கொள்வார்கள். ஆனால் ஆற்றல் மிக்கவர்கள் அவர்களுக்கான விதிகளை அவர்களே உருவாக்குகின்றார்கள். நிராகரிப்புகளை கண்டு நொந்து விடாதே. சிலரின் நிராகரிப்புகளே நீ நிமிர்ந்து நிற்பதற்கான ஊன்றுகோல். ஒருபோதும் மனம் தளர்ந்து விடாதே. உன்னிடம் கனவுகளும் ஆசைகளும் இருக்கிறது என்றால் அதற்கான திறமைகள் உன்னிடம் ஒளிந்துள்ளது என்றுதான் அர்த்தம். உடைந்து போனவர்களிடம் ஊக்கம் தரும் வார்த்தைகளை பேசுங்கள். வேறு எதுவும் பேசி அவர்களை மேலும் உடைத்து விடாதீர்கள். நிதானம் என்னும் அற்புதமான ஆயுதத்தை சரியாக பயன்படுத்துபவர்கள்தான் எதையும் சாதிப்பார்கள், வாழ்வில் உயர்ந்து நிற்பார்கள். மற்றவர்கள் உன்னை பற்றி அதிகம் தெரிந்து கொள்ள அனுமதிக்காதே. அது உனக்கே ஆபத்தாக மாறிவிடும். உன் வாழ்வில் ஒவ்வொரு அடுத்த கட்டமும் உன்னுடைய சிறந்த ஒன்றை எதிர்பார்க்கும். அதனால் காலத்திற்கு ஏற்றால் போல் உன் தகுதியும் திறமையும் வளர்த்துக்கொள். சிலரிடம் இல்லை என்று மறுத்து பேசி வாதாடுவதை விட ஆமாம் என்று சொல்லி கடந்து செல்வது மிகவும் நல்லது. எல்லாவற்றையும் இழந்தாலும் உன்னிடம் நம்பிக்கை மட்டும் மிச்சம் இருந்தால் நீ எதையும் இழக்கவில்லை என்றே அர்த்தம். விதைக்கும் எல்லா விதைகளும் முளைப்பது இல்லைதான், ஆனால் முளைப்பதற்கான எல்லா சாத்தியக்கூறுகளும் எல்லா விதைகளுக்கும் இருக்கின்றன என்பதே உண்மை. துயரங்களை கண்டு துவண்டு விடாதே. நெருப்பு தங்கத்தை உருக்கி ஆபரணமாக்குவது போல நீ சந்திக்கும் துயரங்கள் தான் உன்னை செதுக்கி உயர்வாக்கும். கடைசி வரியில் உன் நம்பிக்கையை இழக்காதே. ஏனென்றால் கடைசி வரியில் கூட உன் வெற்றி எழுதப்பட்டிருக்கலாம். நம்பிக்கையோடு இரு. கவலைகளை நினைத்து கண்ணீர் சிந்துவதை விட உனது லட்சியத்தை நினைத்து ரத்தமே சிந்தினாலும் அது மேலானதுதான். கவலைப்படுவதற்காக உங்கள் சக்தியை வீணடிக்காதீர்கள். மாறாக உங்கள் தன்னம்பிக்கையை வளர்க்க உங்கள் சக்தியை பயன்படுத்துங்கள். அது உங்கள் வெற்றியை விரைவில் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். வாழ்க்கை என்பது வரைபடம் இல்லாத பயணம்தான்.
பாதையை பயணிப்பவர்கள்தான் உருவாக்கி கொள்ள வேண்டும். ஒரு முறை செய்து முடிக்காத வரை எந்த செயலும் சாத்தியமில்லாதது போல்தான் தெரியும். நீ தோல்வி அடையும் போதே உன்னை பார்த்து சிரிப்பவர்களை நீயும் அப்போதே பார்த்து சிரித்துவிடு. வென்ற பின் நீ சிரிப்பதை பார்க்க அவர்களின் தலை நிமிர்ந்து இருக்காது. உங்கள் குழந்தைகளை வறுமை தெரியாமல் வளர்ப்பது தவறல்ல, ஆனால் உங்களின் உழைப்பு தெரியாமல் வளர்த்து விடாதீர்கள். வெற்றி என்பது மற்றவர்களை தோற்கடிப்பது அல்ல, உனது இலக்கை அடைவதே. தோல்வியும் துன்பமும் தனித்தே வருவதில்லை, கூடவே அதை தாங்கிக் கொள்ளும் வலிமையும் அழைத்தே வருகிறது. எல்லா வலிகளையும் தாங்கிக் கொள்ளும் வலிமை உங்களிடம் எப்போதும் உண்டு என்பதை மறக்காதீர். உங்களை நேசிப்பவர்களுக்காக வாழுங்கள், உங்களை வெறுப்பவர்களுக்காக வாழ்ந்து காட்டுங்கள். நீ அடுத்தவர்கள் முதுகில் ஏறி பயணம் செய்யும் வரை உன் சொந்த காலின் வலிமையும் அடுத்தவரின் வலியும் ஒருபோதும் அறிய முடியாது. லட்சியத்தின் மீது நாட்டம் உடையவனுக்கு போராட்ட குணம் இயல்பாகவே இருக்கும். ஒருவன் எந்த அளவிற்கு லட்சிய வெறி கொண்டவனாக இருக்கின்றானோ அந்த அளவிற்கு போராட்ட குணம் கொண்டவனாக இருப்பான். வெற்றி என்பது வேறெங்கும் இல்லை, உங்கள் உழைப்பிலும் சோர்ந்து போகாத தொடர் முயற்சியிலும் தான் உள்ளது. உலகிற்கு ஏற்றால் போல் தன்னை மாற்றிக்கொள்பவன் சாதாரண மனிதன், ஆனால் தனக்கேற்றால் போல் இந்த உலகத்தையே மாற்றிக்கொள்பவன் சாதனை மனிதன். என்ன செய்யக்கூடாது என்பதில் தெளிவாக இருங்கள், என்ன செய்ய வேண்டும் என்பது தானாக புலன்படும். ஒரு புதிய இடத்தில் தன்னை அறிமுகப்படுத்த தேவையில்லாத போது ஒருவனுக்கு கிடைக்கும் மன நிறைவுதான் வெற்றி. எப்போதும் குறிக்கோளை விட்டு உன் கவனம் சிதறவிடாமல் பார்த்துக்கொள். வெற்றி அடைவதற்கான சிறந்த வழியே உன் குறிக்கோளை விட்டு விலகாமல் இருப்பதுதான். உங்கள் இலக்குகள் சிறியதோ பெரியதோ அதை அடைவதற்கு தேவையான அனைத்து சக்திகளும் உங்களிடத்தில் உள்ளன என்பதை மறந்து விடாதீர்கள். ஒரு நாள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று நினைப்பது தவறல்ல, ஆனால் ஒரே நாளில் வாழ்க்கை மாற வேண்டும் என நினைப்பது கொஞ்சம் பேராசைதான். வெற்றி என்பது ஒரு தொடர் நிகழ்வு. எப்போது நாம் பேசுவதை நிறுத்திவிட்டு செயல்களில் இறங்குகின்றோமோ அப்போதிலிருந்தே நமது வெற்றி ஆரம்பமாகிறது. எப்போதும் வலிமையுடன் இருக்க வேண்டுமென்றால் அனைத்திலும் தனியாக போராட கற்றுக்கொள். இலக்கு இல்லாத மனிதன் சிறகு இல்லாத பறவைக்கு சமம். உனக்கான இலக்கை நீயே நிர்ணயித்துக் கொண்டு அதை நோக்கி முயற்சி செய்து முன்னேறு. வெற்றி நிச்சயம். உங்கள் இலக்குகளை பற்றிய சிந்தனையிலிருந்து விலகாமல் இருங்கள். சிந்திக்க தெரியாதவன் முட்டாள், சிந்திக்க துணியாதவன் கோழை, சிந்திக்க மறுப்பவன் பிடிவாதக்காரன். இலக்குகளை பற்றி சிந்திக்காமல் உங்களால் லட்சியங்களை அடையவே முடியாது. உங்கள் கனவுகள் உங்களின் அச்சங்களை விட மிக பெரியதாக இருக்கட்டும். உங்கள் செயல்கள் உங்களின் வார்த்தைகளை விட மிக சத்தமாக இருக்கட்டும். காலம் நதியை போன்றது, உற்பத்தியாகும் இடத்திற்கு அது திரும்பவே திரும்பாது. உங்களின் காலத்தை கடுகளவும் வீணாக்கி விடாதீர்கள். வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்து கொண்டேதான் இருக்கும், நாம் கடந்து சென்று கொண்டேதான் இருக்க வேண்டும். எந்த இடத்திலும் கஷ்டங்களை கண்டு கலங்கி நின்று விடாதீர்கள். அனைத்தையும் எதிர்த்து போராடி வெல்லும் ஆற்றல் உங்களுக்குள் உண்டு என்பதை உணருங்கள். எப்போதும் நிதானத்தை கடைப்பிடி, அதுவே உன் வெற்றியின் முதற்படி. எடுத்த காரியத்தில் உறுதியாய் இருப்பதே வெற்றியின் ரகசியம். முட்டி மோதி முளைக்கும் விதைகளிடம் கேட்டு பாருங்கள், முயற்சியின் அர்த்தம் என்னவென்று தெரியும். யாரோ எழுதியதல்ல உன் வாழ்க்கை, நீயே உன் கைகளால் எழுதியதுதான் உன் வாழ்க்கை. இன்று நீ வாழ்ந்து கொண்டு இருப்பது நேற்று உன் செயல்களால் நீயே உருவாக்கிய வாழ்க்கைதான் என்பதை மறந்துவிடாதே. எப்பேற்பட்ட கஷ்டத்திலும் நேர்மையாக இரு. நீ ஏமாற்றப்பட்டாலும் பிறரை ஏமாற்ற நினைக்காதே. உன் நம்பிக்கை உன்னை ஒருபோதும் கைவிடாது. உங்கள் தோல்விகளில் இருந்து நீங்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை என்றால் அதுதான் உண்மையில் மிக பெரிய தோல்வி. அறிவும் உழைப்பும் தான் உன் வாழ்க்கையை செதுக்குகின்ற ஆயுதங்கள். மகத்தான பணியை தொடங்குகிறது அறிவு, அதை சரியாக செய்து முடிப்பது உழைப்பு. நீங்கள் எதை கைவிட்டாலும் கஷ்டப்பட்டு உழைப்பதை மட்டும் ஒருபோதும் கைவிடாதீர்கள். நீங்கள் கொடுக்கும் எந்த ஒரு உழைப்பும் வாழ்க்கையில் உங்களை கைவிடாது. வெற்றி என்பது உனது செயல்களின் இறுதியில் இல்லை, நீ செய்கின்ற செயல்களின் ஒவ்வொரு நகர்விலும் உள்ளது. மிக பெரிய வெற்றிகளை அடைய வேண்டுமென்றால் இதுவரை யாரும் சென்றிடாத கடினமான பாதையில் சென்று வெற்றி பெறக்கூடிய தைரியம் ஒவ்வொருவரது உள்ளத்திலும் உருவாக வேண்டும். இதுவரை நிகழ்ந்தவை அனைத்திற்கும் உங்களின் கவனக்குறைவுதான் காரணம். மற்றவர்களோ அல்லது நேரம் சரியில்லை என்று சொல்வதோ இன்னும் மிக பெரிய தவறு என்பதை புரிந்து கொள். ஒரு செயலை அவசரமாக தவறாக செய்து முடிப்பதை விட தாமதமானாலும் சரியாக செய்து முடிப்பதே மேலானது. நீ எதை நினைக்கின்றாயோ அதுவாக நீ ஆகின்றாய்.
நீ உன்னை பலவீனமானவன் என்று நினைத்தால் நீ பலவீனமானவனாக ஆகிவிடுவாய். நீ உன்னை வலிமையுடையவன் என்று நினைத்தால் இந்த உலகில் அதிக வலிமையுடையவனாக நீ மாறிவிடுவாய். உங்களின் எதிர்காலத்தை கணிக்க மிக சிறந்த வழி உங்களின் எதிர்காலத்தை நீங்களே விரும்பியபடி நீங்களே உருவாக்குவதுதான். முயற்சி என்ற ஒன்றை மட்டும் நீங்கள் கைவிடாத வரை 1000 முறை தோற்றாலும் வெற்றி உங்களை நிச்சயம் கைவிடுவதில்லை. ஒரு செயலை விரும்பி செய்கின்றவனை விட நம்பிக்கையோடு விரும்பி செய்கின்றவன் எளிதில் வெற்றி அடைகின்றான். உனக்குள் தேடல் இருந்து கொண்டு இருக்கும் வரை நீ எத்தனை முறை தோற்றாலும் நிலைத்து நின்று நினைத்ததை சாதிக்கலாம். தேடலை மட்டும் தொலைத்து விடாதே. நம்பிக்கை என்பது ஒரே நாளில் உதிர்ந்துவிடும் பூவாக இருந்துவிடக்கூடாது. தினம் தினம் மலரை உருவாக்கும் செடியாக இருக்க வேண்டும். நாம் ஒன்றை விரும்புவதால் அது நம்மிடம் நிலையாக இருந்துவிடப் போவதில்லை. நாம் ஒன்றை கண்டு அஞ்சுவதால் அது நம்மை நெருங்காமல் இருக்கப் போவதும் இல்லை. வாழ்க்கையில் எதையும் எதிர்கொள்ளும் துணிவை வளர்த்து கொள்ளுங்கள். அதிர்ஷ்டத்தை மட்டும் நம்பிக்கொண்டு இருந்தால் உன்னுடைய உழைப்பு வீணாகிவிடும். ஆனால் உன் உழைப்பை மட்டும் நம்பியிருந்தால் அதிர்ஷ்டம் தானாக உன்னை தேடி வரும். அளவு கடந்த கஷ்டத்தை அனுபவித்து கொண்டு இருக்கின்றாய் என்று வருத்தம் அடையாதே. உனக்கான எல்லையில்லாத மகிழ்ச்சி உனக்கு அருகிலேயே காத்து கொண்டிருக்கிறது. கவலை கொள்ளாதே. தோல்வி உன்னை இடைவிடாமல் துரத்தி கொண்டே இருக்கிறது என்றால் துவண்டு விடாதே. நீ வெற்றிக்கு மிக அருகில் நெருங்கிவிட்டாய் என்று அர்த்தம். நினைப்பதெல்லாம் நடந்து விடாதுதான், ஆனால் நீங்கள் நினைக்காமல் எதுவுமே நடக்காது என்பதுதான் உண்மை. உங்கள் எண்ணங்களை எப்போதும் நேர்மையாக வைத்துக் கொள்ளுங்கள். வாழ்வில் உயர்வான இடத்தை அடைந்தவர்கள் அனைவரும் நேர்மையான எண்ணம் கொண்டவர்கள்தான் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். உன் கனவுகளை துரத்தி கொண்டே இரு. கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு அனைத்தும் வசப்படும். உங்களை பற்றி பல பேர் பல விதத்தில் அவதூறு பரப்பினாலும் கவலை கொள்ளாதீர்கள். எடுத்த முயற்சியில் இருந்து மாறாமல் பயணம் செய்தால் உங்கள் இலக்கை எளிதில் எட்டிவிடலாம். யாராவது வந்து உங்களை உயரத்தில் வைப்பார்கள் என்று காத்திருக்காதீர்கள். நீங்கள் தன்னந்தனியாகத்தான் வாழ்க்கையில் உயரத்திற்கு சென்று சேர முடியும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். வாழ்வில் வரும் கஷ்டங்களுக்காக கலங்கி விடாதீர்கள். கஷ்டத்தை அனுபவிக்காமல் எந்த ஒரு மனிதனும் தன் லட்சியத்தை அடையவே முடியாது. முடிவுகளை தயங்காமல் எடுக்கும் திறன் மட்டும் நம்மிடத்தில் இருந்தால் முன்னேற்றத்திற்கான கதவுகள் எப்போதும் நமக்காக திறந்தே இருக்கும். வாய்ப்புகள் வரும் என்று வாசப்படியை பார்த்து கொண்டே இருக்காதே. வாய்ப்புகளுக்காக காத்திருப்பவனை விட தனக்கான வாய்ப்புகளை தானே உருவாக்கி கொள்பவனே வாழ்க்கையில் மிக பெரிய வெற்றிகளை பெறுகின்றான். துக்கம் இல்லாத வீடும் இல்லை, துயரம் இல்லாத மனிதர்களும் இல்லை. எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உங்கள் எண்ணத்தில் தூய்மை இருந்தால் நீங்கள் எதற்கும் அஞ்சாமல் எவ்வளவு பெரிய துன்பங்களையும் துரத்திடலாம். துளைந்து போன வாய்ப்புகளை நினைத்து வருந்துவதை விட வரப்போகும் வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்த கற்றுக்கொள்வதே சிறந்தது. பயந்தவர்களாக இருக்காதீர்கள், எதற்கும் துணிந்தவர்களாக இருங்கள். பயந்தவன் கவலைகளோடு தினம் தினம் போராடுகின்றான். எதற்கும் துணிந்தவன் நடப்பது நடக்கட்டும் என்று வாழ்க்கையோடு போராடுகின்றான். உனக்கான அழைப்பு வரும் வரை உன் உழைப்பு அவசியம். வெற்றியை பெற்றுக்கொள்ள காலங்களும் மாற்றங்களும் மாறிக்கொண்டேதான் இருக்கும். எந்த ஒரு வெற்றியும் நிரந்தரம் இல்லை, எந்த ஒரு தோல்வியும் நிலையானதும் இல்லை. எதையும் எதிர்கொள்வேன் என்ற மனநிலை மட்டும்தான் இங்கு அசைக்க முடியாத நம்பிக்கையை கொண்டிருக்கிறது. கடவுளே வந்து கை கொடுத்தாலும் நம்பிக்கை இல்லை என்றால் நீ கரை சேர்வது கடினம்தான். முதலில் நீ உன் மீது நம்பிக்கையை வளர்த்துக்கொள். நிராகரிப்புகளை தாங்கிக் கொண்டு அமைதியாக முன்னேறி செல். உன்னை நிராகரித்தவர்களுக்கு நீ யார் என்பதை நிரூபித்து காட்டு உனது மகத்தான வெற்றியால். எளிமையான வாழ்க்கை கிடைத்தால் போதும் என்று நினைத்து விடாதீர்கள். கடினமான வாழ்க்கையை எதிர்கொள்ள தேவையான பலத்தை வளர்த்து கொள்ளுங்கள். அதிகாலையில் நீ நினைத்த நேரத்தில் எழுந்துவிட்டாலே தோல்விகள் உன்னை விட்டு ஒவ்வொன்றாக விலகி கொள்ளும். காலம் உனக்கு கண்டதையும் காண்பித்து மயங்க செய்யும். நீ எதிலும் சிக்கிக் கொள்ளாதே. உன் வாழ்க்கையை அது அழித்துவிடும். எப்போதும் விழிப்புடன் இரு. இவ்வளவுதான் என்று வட்டம் போட்டு வாழ்வதல்ல வாழ்க்கை. நேரத்திற்கு ஏற்றால் போல் திட்டம் போட்டு வாழ்வதுதான் சிறந்த வாழ்க்கை. உயர்வான எண்ணமும் விரிவான சிந்தனையும் நேர்மையான செயல்பாடும் இருந்தால் உங்கள் முயற்சிகளை தடுத்து நிறுத்த இந்த உலகில் யாராலும் முடியாது. உன் நம்பிக்கையில் நீ உறுதியாக இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்கி நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. உன் நம்பிக்கையை மீறி உனக்கு எதுவும் நடந்துவிடப் போவதும் இல்லை.
எதற்காகவும் உன் நம்பிக்கையை மட்டும் சிதைத்து விடாமல் பார்த்துக்கொள். உன்னால் முடியாது என்று அடுத்தவர்கள் சொன்னதை அவர்கள் முன்பே செய்து காட்டுவதுதான் வாழ்வின் மிக பெரிய மகிழ்ச்சி. நொந்து போனவர்களின் வாழ்க்கையை படிப்பினையாக எடுத்துக்கொள். உழைத்து உயர்ந்தவர்களின் வாழ்க்கையை குறிக்கோளாக எடுத்துக்கொள். இந்த உலகில் நீயும் சாதிக்கலாம் எளிதாக. இந்த உலகில் பணத்தால் வாங்க முடியாதவை பல விஷயங்கள் உண்டு. அன்பு, மரியாதை, பொறுமை, மகிழ்ச்சி, மன நிம்மதி, பகுத்தறிவு, ஒற்றுமை, விசுவாசம், புத்திசாலித்தனம். இவைகளை நீ எவ்வளவு பணம் கொட்டி கொடுத்தாலும் பெற்றுவிட முடியாது. ஒவ்வொரு நாளும் இளமை கழிந்து கொண்டே இருக்கிறது, முதுமை கூடிக்கொண்டே இருக்கின்றது. செய்ய வேண்டியவைகளை சரியான நேரத்தில் செய்துவிடு. ஏனென்றால் உன் கையில் காலம் இல்லை, காலத்தின் கையில்தான் நீ சிக்கிக் கொண்டு இருக்கின்றாய். ஒருவர் இறைவனிடம் ஒரு கேள்வி கேட்டார். காசு இல்லா பக்தனுக்கு தூரத்திலும் காசு உள்ள மனிதனுக்கு பக்கத்திலும் காட்சி அளிக்கின்றாயே இறைவா, இது என்ன நியாயம் என்று. கலகல என சிரித்தார் இறைவன். தாயின் சிறந்த ஒரு கோயிலும் இல்லை என்றேன், நீங்கள் வணங்கவில்லை. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்றேன், நீங்கள் கேட்கவில்லை. தூணிலும் இருக்கின்றேன், துரும்பிலும் இருக்கின்றேன் என்றேன், நீங்கள் நம்பவில்லை. ஏழைக்கு உதவுங்கள், அதுவே எனக்கு செய்யும் பூஜை என்றேன், நீங்கள் செய்யவில்லை. எனக்கான இடத்தை, எனக்கான நேரத்தை, எனக்கான விழாக்களை, என்னை வணங்கும் முறையை எல்லாம் நீங்களே முடிவு செய்தீர்கள். இப்போது எனக்கு கட்டணத்தையும் வைத்து என்னை காட்சி பொருளாக்கிவிட்டு என்னையவே கேள்வி கேட்பது என்ன நியாயம் என்றார் இறைவன். துன்பம் நேரும் சமயத்தில் அதை கண்டு சிரிக்க பழகிக் கொள்ளுங்கள். அதுவே உங்கள் எல்லா துன்பங்களையும் எதிர்கொள்ளும் வலிமை மிகுந்த ஆயுதம். உனக்கு மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் போது எச்சரிக்கையாக இரு. அப்போது நீ சிறிய அவமானத்தை சந்திக்க நேர்ந்தால் கூட அது உனக்கு மரணத்தை விட அதிக வலியை கொடுத்துவிடும். நீ செய்கின்ற செயல்கள் ஒவ்வொன்றும் உன் நிழல் போல உன்னை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அது நல்லதாக இருந்தாலும் சரி, கெட்டதாக இருந்தாலும் சரி, உன் செயல்களில் எப்போதும் கவனமாக இரு. உண்மையில் எதுவும் அறியாமல் இருப்பது அறியாமை அல்ல. எதற்கெடுத்தாலும் கவலைப்பட்டு கொண்டு காலத்தையும் வாழ்வையும் வீணாக்குவதுதான் மிக பெரிய அறியாமை. உங்கள் உள்ளத்தில் நேர்மையும் தைரியமும் இருந்தால் நீங்கள் நடக்கும் பாதையும் நேரானதாகவே இருக்கும். எந்த ஒரு செயலையும் செய்யும் போது அச்சம் இல்லாமலும் துணிவுடனும் செய்யுங்கள். நீங்கள் வெற்றி அடைவது உறுதி. எப்போதும் தெளிவாக இருங்கள். எந்த நேரமும் உங்கள் மனம் குழப்பத்திலேயே இருந்தால் காலம் சொல்லும் எந்த ஒரு அறிவுரைகளும் உங்கள் காதுகளில் விழாது. உங்கள் பிறப்பு ஒரு சம்பவமாக இருக்கலாம், ஆனால் உங்களின் இறப்பு ஒரு சரித்திரமாக இருக்க வேண்டும். அதுதான் நீங்கள் வெற்றிகரமாக வாழ்ந்தீர்கள் என்பதற்கான அடையாளம். மனிதனுக்கு கஷ்டங்கள் அவசியம்தான். ஏனென்றால் கஷ்டங்களை அனுபவிக்காதவனால் வெற்றியை அனுபவிக்கவே முடியாது. உங்கள் இலக்கில் நீங்கள் வெற்றி அடைய அதை பற்றி மட்டுமே சிந்தித்து அதையே உங்கள் வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள். உங்களை தோற்கடிக்க எந்த ஒரு சக்தியாலும் முடியாது. வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணத்தில் நீங்கள் உறுதியாக இருந்தால் ஒருபோதும் உங்களை தோல்விகள் அணுகாது. தோல்விகளை கண்டு எதையும் பாதியில் நிறுத்திவிடாதீர்கள். திரும்ப திரும்ப முயற்சி செய்வதுதான் வெற்றிக்கு வழியே தவிர பாதியில் விட்டு பயந்து ஓடுவதல்ல. கடவுள் உங்களை நம்பி வெற்றியை பரிசளிப்பதற்கு முன் பெரிய பரிசை கையாளும் அளவுக்கு நீங்கள் அடக்கத்துடன் இருப்பதை நிரூபிக்க வேண்டும். உங்கள் தவறுகளில் இருந்து வாழ்க்கைக்கான பாடங்களை கற்றுக்கொள்ளுங்கள். நம் தவறுகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடமே உயர்வான வாழ்க்கைக்கு நம்மை அழைத்து செல்லும். என்னிடம் எதுவுமே இல்லை என்று புலம்பாதே. நீ போராட்ட களத்திற்கு செல்லும் போது கையில் ஆயுதம் கொண்டு செல்ல வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நீ உண்மையிலேயே வீரன் என்றால் உனக்கான ஆயுதத்தை நீ செல்லும் போர்க்களத்திலேயே உன்னால் சம்பாதித்துக் கொள்ள முடியும். உனக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள் என்று வருந்தாதே. எதிரிகளே இல்லாத வாழ்க்கையை வாழ்பவன் முழுமையாக வாழவில்லை என்றே அர்த்தம். செயல்களற்ற வெறும் வெற்று வார்த்தைகள் மதிப்பற்றவை என்பதை உணருங்கள். உங்கள் செயல்கள்தான் உங்களை உயர்த்தும். தோல்வி என்பது நீ அடுத்தடுத்து செய்ய வேண்டிய காரியத்தை கவனமாக செய் என்பதற்கான எச்சரிக்கைதான். நம் தோல்விகளுக்கு முக்கியமான காரணம் எதுவென்றால் நம் காரியங்களை செய்வதற்கு பதிலாக அவற்றை பற்றி எப்பொழுதும் பேசிக்கொண்டு மட்டுமே இருக்கிறோம் என்பதுதான். கடப்பதற்கு தடைகளும் தீர்ப்பதற்கு பிரச்சனைகளும் இல்லை என்றால் வாழ்க்கையே சலிப்பாகிவிடும். கோழைத்தனம் என்பது அனைத்தையும் பாழாக்கும். வீரம்தான் அனைத்தையும் வெல்லும். கோழைகள்தான் வன்முறையில் ஈடுபடுவார்கள். வீரர்கள் எப்பொழுதும் சமாதானத்தை தான் நாடுவார்கள்.